இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 30 ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல பசங்க எல்லாரும் காணாம போயிருப்பாங்களே, எங்க போனாங்கன்னு இருக்கிற எல்லா அம்மா அப்பாவும் கத்திக்கிட்டு இருக்க. எல்லா பசங்களும் ஒரே நேரத்துல எல்லாம் பாத்ரூம் போக மாட்டாங்களேன்னு ஹீரோவும் குதர்க்கமா யோசிக்கும் போது, என்னாலும் உனக்கும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காதடா அப்படின்னு நம்ம காஜே ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஐயோ இது சண்டை போடுறதுக்கு சரியான நேரம் இல்லையான்னு சொன்னா, என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு எல்லா நேரம் சரிதாண்டா அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சில்வா வெளியே வந்துட்டு, ஆமா என்ன ஊர் இது, இந்த டைம்ல போய் பனியெல்லாம் பெஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்ல, ஹே சில்வா நீங்க என்ன பண்றேன்னு ஆஸ்தா கேட்க, நானே தேவலாம் வெளியே வந்து மாட்டிக்கிட்டேன். இல்ல சும்மா அப்படியே காத்து வாங்கறதுக்காக வந்தேன். ரெபேக்கா நம்ம சில்வாவை யாருன்னு கேட்கும் போது, சில்வாவா இவ மேஜிக்கல் நைட்ல எங்களோட ஃப்ரெண்டு, அப்புறம் சில்வா இவ பேரு ரெபேக்கா, இவளும் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லும் போது, எனது ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்களும் மாறி முறைச்சு பாத்துக்கிறாங்களா. அப்ப சில்வாவும், ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள ஏதோ எல்லாரும் வெளியே வந்துட்டு அந்த மலையை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. என்ன ஊர்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இது போயிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்பாளா. எனது மலையை நோக்கி போனாங்களா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது, அப்ப அந்த சர்ச்சோட நன்னு இருக்கிறாங்களே அவங்களும் வந்துட்டு, எங்களோட சர்ச்ல இருந்து ஏகப்பட்ட பசங்க காணாம போயிருக்காங்கன்னு சொல்லும் போது, இதை கேட்டோன்னே காட்சி காண்டாயிடுறான். உங்களோட சர்ச்ல இருந்து பசங்க காணாம போனாங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னோட தங்கச்சி அவளும் அதுல போயிருக்காளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, ஆமான்னு அவங்க தயங்கிட்டே சொல்லும் போது, அவங்க கழுத்தை பிடிச்சி தூக்கி அடிக்கிறதுக்காக போயிடுறான். இங்க பாடுறா காட்சி, நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா நீ அடிக்கிறங்கிறங்காட்டி உன் தங்கச்சியை வந்து இங்க யாரும் திருப்பி தரப்போறது கிடையாது. உன்னை அடிக்கிறங்காட்டி என் தங்கச்சி திருப்பி வர மாட்டான்னு எனக்கு தெரியும், என் தங்கச்சி எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும், ஆனா உன் வாய உடைச்சா எனக்கு ரிலாக்ஸிங்கா ஃபீல் ஆகும்னா நான் அதை பண்ணுவேன்னு அடிக்க போக, ஆஸ்தா உள்ள போது அந்த அடியை வாங்கிக்கிறானா. கூடவே பேசி காட்சியவே சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தாலும் வேலைக்கு ஆகல. அதனால காட்சியோட தலையை கொண்டு போய் அப்படியே தரையில சொல்லிட்டு, யோ கேப்டன் வெர்மிலியன் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மேஜிக்கல் நைட்டா இருக்கிறதுனா காமா இருக்கணும் ஏன் அப்படிங்கும் போது, அடி வாங்கினா காட்சியும் அப்படியே எந்திரிச்சிட்டு, ஓ மேஜிக்கல் நைட்னா காமா இருக்கணுமா அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் காமாவே உன கொலை பண்றேன்னு ஆஸ்தாவை கீழே தள்ளி விட்டு முதுகுல ஏறி நின்று மிதிச்சுக்கிட்டு இருப்பானா. ஆனா ஆக்சுவலா இங்க ஒரு பனிமலை போன பெஞ்சுக்கிட்டு இருக்குதுல, அந்த பனியில வந்து மைண்ட கண்ட்ரோல் பண்ற ஏதோ ஒரு ஸ்பெல் ஒன்னு மிக்ஸ் ஆயிருக்காமா. சின்ன வயசுல இருக்கிற பசங்களுக்கு மேஜிக் இன்னும் டெவலப் ஆயிருக்காது. சோ மேஜிக் டெவலப் ஆகாத பசங்களை அந்த பனியை வச்சு ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிதான் அவங்க எல்லாரையும் கூட்டு போயிருக்காங்க. ஆனா அப்பதான் காட்சியவும் சொல்றான், ஆக்சுவலி அவனோட தங்கச்சி கிட்ட அவன் ஒரு மேஜிக்கல் மிரர் ஒன்னு கொடுத்திருப்பானாமா. அந்த மிரரோட மேஜிக் பவர் எங்க இருந்து வருது அப்படிங்கறத சென்ஸ் பண்ணாலே மோஸ்ட்லி அவங்க எங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடலான்ட்டு. ஆனா அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் ஆஸ்தாவை 4 முதிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த நானும் குழந்தைகளை காப்பதற்காக வரேன்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ, இல்ல வயசான காலத்துல நீங்களா எதுக்குங்கும் போது, அப்ப காட்சே தான், இல்ல அந்த கிளவியும் வரட்டும், ஏன்னா அந்த கிளவி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்லுவான். அந்த கிளவிட்ட சரக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியும் போல அப்படின்னு அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்களான்னு அந்த ரெபேக்கா ஃபீல் பண்ணும்போது, அதுக்கு ஹீரோ, கவலைப்படாதே அதெல்லாம் அசால்ட்டாவே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம் என்னன்னு காட்சியோட பறக்கும் தொடப்பத்துல அவன் தொங்கிக்கிட்டு இருப்பானா. நானும் வரண்டான்னு சில்வா சொன்னா, உன்னால உன்னோட தொடப்பத்தை வச்சு பறக்க முடியுமா, முடியாது தானே, இல்லனா ஆஸ்தா மாதிரி இப்படி தொடப்பத்துல தொங்கிட்டு வரையா, அதையும் நீ பண்ண மாட்டேன், அதனால நீ இங்கே காத்துரு, நாங்க போய் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு ஆஸ்தா காட்சி அதுக்கப்புறம் அந்த நன்னு சொல்லி 3 பேர் போயிருவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மலையில ஃபுல்லாமே இந்த பனிமலையா பெஞ்சிருந்திருக்க ஒரு குகைக்குள்ளதான் அந்த பசங்க எல்லாரையும் அந்த வெள்ள மண்டையா கூட்டு வந்திருக்கானா. ஓகே பசங்களா, அவங்க எல்லாரும் கூட நான் ஃப்ரெண்ட் ஆகலான்னு இருக்கிறேன், சரி நம்ம எல்லாரும் என்ன கேம் ஆடலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த கூட்டத்துல நம்ம காட்சியோட தங்கச்சி இருக்கிறாள், அவ மட்டும் கொஞ்சம் நார்மல் ஆயிருவாளா. ஆமா இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், அப்புறம் என்ன பக்கத்துல இருக்கிற பசங்க என்ன இவங்க எல்லாரும் ஏதோ மந்திரத்தால கட்டி போட்ட மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கும் போது, ஆமா இல்ல நம்ம அண்ணன் தான் நம்ம கிட்ட ஒரு மிரரை கொடுத்திருக்கானா. இந்த மிரர்ல இருக்கிற பவர்ஸ் மூலமா சில டைம் ஏதாவது மேஜிக்ஸ் நம்ம மேல ஒர்க் ஆகாம இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கான். பட் இருந்தாலும் என்ன பண்றது, இந்த வெள்ளமண்டையன் யாருன்னு யோசிக்க, அந்த வெள்ளமண்டையன் நேரா இந்த மரீன் கிட்ட வந்துட்டு, ஓ குட்டி குழந்தாய், என்ன என்னோட மேஜிக்கே டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பவர் இருக்குதா, ஆனா இருந்துட்டு போகட்டும், நீ எப்படி சுய நினைவுல இருந்தா எப்படி என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன்னு சொல்ல, ஒருத்தர் மேல மேஜிக்கை பயன்படுத்தல உன்னால உண்மையான ரியல் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியாதுங்கும் போது திமிராடி பேசுறேன்னு அவளை அடிச்சு தூக்கி போட, அப்ப அந்த வெள்ளமண்டனுக்கு பின்னாடி பெருசா ஒரு சோரபடி ஒருத்தர் வருவான். அவன் இந்த வெள்ளமண்டனோட அண்ணக்காரனா இருக்கும். அவன் சொல்லிதான் இந்த பசங்க எல்லாரையுமே இந்த வெள்ளமண்டைய கூட்டிட்டு வந்திருக்கான். பரவாயில்லையே, நீ கூட்டிட்டு வந்த பசங்கள்ல அதோ அந்த ஒரு பொண்ணு மட்டும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறா, அவகிட்ட நிறைய மேஜிக் இருக்குது, வேற யாராவது இதே மாதிரி மேஜிக்கோட இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ரெபேக்காவோட ஒரு தம்பி மேஜிக்கே சுத்தமா இல்லாத மாதிரி பயங்கர மொக்கையா இருப்பானா. இவன்ட்ட என்னோட மேஜிக்கே சுத்தமா கிடையாது, இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு அந்த குகையை விட்டு வெளியில தூக்கி போட்டுருவாங்க. ஓகே இப்ப இந்த பசங்க கிட்ட இருக்கிற மேஜிக் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோமான்னு ஏதோ மிஷின்ல வச்சு செட்டப் பண்ணியிருக்கேன். நம்ம ஹீரோஸுமே ரெஸ்கியூ பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கேன். அதுவே பசங்களை காணணும் பேரண்ட்ஸ் எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்களே, நம்ம சில்வா தான் அவங்க எல்லாரையும் காம் டவுன் பண்ணிட்டு, யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, மேஜிக்கல் நைட்ஸ் உங்களோட பசங்களை காப்பாத்துறதுக்காக போயிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது, அவளும் அந்த பிளாக் புல்ஸோட ரோப போட்டிருந்திருப்பாள். சோ அதனால கொஞ்சம் மக்களுக்கும் நம்பிக்கை வருது. அந்த ரெபேக்காவோட ஒரு 3 தம்பி தங்கச்சிங்க மட்டும் இன்னும் அங்கதான் இருப்பாங்களா. சோ மத்தவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, அதே நேரத்துல ஆமா வீட்டுல ஏன் அவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குது அப்படின்னு பாப்பாங்க.
ஹீரோவும் அந்த காட்சியாவும் சண்டை போட்டு இருந்திருப்பாங்களே, அது மூலமா ஏற்பட்டதுதான். அதை ஹீரோ வந்து ரிப்பேர் பண்ணி விட்டுருவான். அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்கன்னு நம்ம சில்வா அவங்க எல்லாம் சமாளிச்சு முதல்ல வீட்டுக்குள்ள போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு உதவிக்காக ஹெட் குவார்டர்ஸ கான்டாக்ட் பண்ணா, அங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த செக்கே பையன் இருக்கிறான்ல, அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நைட் டைம்ல ஏப்பா கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு கேட்டா, டேய் இங்க இருக்கிற ஒரு டவுன்ல சின்ன பசங்க எல்லாருமே கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க, அதனால பேக்கப்புக்கு ஆளுங்களை கூப்பிடுறான்னு சொன்னா, ஐயோ இது பெரிய விஷயமாச்சு, கூடிய சீக்கிரம் மேஜிக்கல் நைட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிறானா. இப்ப நான் அதை தானே பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன லூஸ் ஆடா அப்படின்னு சில்வா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. அதுவே நம்ம ஹீரோஸும் ஆல்மோஸ்ட் அந்த கேவை கண்டுபிடிச்சிட்டாங்களா. ஆனா அந்த குகைக்கு வெளியில தான் ரெபேக்காவோட ஒரு தம்பியை தூக்கி போட்டு இருந்திருப்பாங்கல்ல. அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்னு ஆஸ்தா சொன்னா, அதை நம்ம காட்சியை கேட்கிற மாதிரி தெரியல. அந்த பையனை காப்பாத்தணும்னா நீயே இறங்கி போய் காப்பாத்திக்கோ, எனக்கு கவலை இல்லைன்னு நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுருவானா. நீ என்ன லூசாடா பைத்தியமாடா நீ அப்படின்னு அந்த நன்னு திட்டிக்கிட்டே அவங்களும் ஆஸ்தாக்கு உதவி பண்ண போக, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, எது அழிஞ்சு போனாலும் சரி, யார் அழிஞ்சு போனாலும் சரி, எனக்கு என் தங்கச்சி காப்பாத்தினா மட்டும் போதும்னு அவன் அந்த குகைக்குள்ளேயும் போவான். இதுக்கு முன்னாடி காட்சி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பிளாக் புல்ஸ்ல சேர்ந்திருப்பான். ஆனா அப்போ நம்ம கேப்டன் யாமி, நான் நீ என்ன பண்றங்கறத பத்தி ஒரு துளி கவலைப்பட போறது கிடையாது, உனக்கு யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அவங்கள போய் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்திருப்பாரா. ஆனா அதை தான் அவன் பண்ணிட்டும் இருக்கிறான். எதை பத்தியும் கவலைப்படாம அவன் தங்கச்சி மட்டும் காப்பாத்துறதுல போக்கஸ். அந்த ரெபேக்காவோட தம்பிய ஹீரோவும் நன்னு போய் ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்கல்ல. இருந்தாலும் அவன் அந்த ஸ்பெல்லோட கண்ட்ரோல்ல தான் இருக்க. நம்ம ஆஸ்தா தான் அவனோட ஆன்டி மேஜிக் ஸ்வாட சும்மா அவன் தலையில தட்டும் போது அந்த பையன் அந்த ஸ்பெல்ல இருந்து நார்மல் ஆயிடுறான். பயங்கரமா குளிர ஆரம்பிக்கும் போது அந்த நன்னு மேஜிக் எல்லாம் பயன்படுத்தி சில கேண்டில்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க. ஹீரோமே அவன் போட்டிருந்திருக்க ரோபோ எடுத்து அந்த குட்டி பையனுக்கு போட்டு விட்டுட்டு, தைரியமா இங்கே இரு, நான் போய் மத்தவங்களை காப்பாத்திட்டு வரேன் சரியானு கிளம்ப. ஆல்ரெடி குகைக்குள்ள அவன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக காட்சியை போய்கிட்டு இருப்பான்ல. ஆனா ஆல்ரெடி உள்ள லைனா நிக்க வச்சு ஒவ்வொரு பசங்களோட பவர்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஓகே ஓகே இவனுங்கிட்ட பவர் கம்மியா தான் இருக்கு, முதல்ல அந்த ஸ்டார் கிட்ட தூக்கு, அந்த மரீனுங்கிற பொண்ணு அவ தான் அதிகமான பவர்ஸ் வச்சிருந்திருக்கா அப்படின்னு தூக்கிட்டு வரும்போது கரெக்டா அங்க காட்சியை என்ட்ரி கொடுத்துறான். பிளஸ் மரீனோட கண்ணத்துல அடிபட்டு இருக்கிறத பார்த்த உடனே சமகான்ல அந்த வெள்ள மண்டையினா அந்த மிரரை வச்சு அட்டாக் பண்ணி தருவானா, கொஞ்சம் டேமேஜும் ஏற்பட்டுரும். ஆஹா எதிரி வந்திருக்கான்னு சமாளிக்கிறதுக்காக அந்த வெள்ள மண்டையா ஏதோ ஐஸ் பிரெத் மாதிரிலாம் பயன்படுத்துறான். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல காட்சியை கிட்ட. ஐயோ என்ன பண்றேன்னு தெரியல, திடீர்னு ஏகப்பட்ட ஸ்னோ மேன் ஸ்னோ மான்ஸ்டர் எல்லாத்தையும் இறக்கி விட. ஆனா காட்சிக்கு அதுவும் ஜுஜுப்பியான மேட்டர், அசால்ட்டாவே அவனோட மிரரை ஏகப்பட்டதா மல்டிப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியா மேஜிக்க ஏதோ லேசர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு அங்க இருக்கிற எல்லா ஐஸையுமே காலி பண்ணிடுறானா. ஆத்தாடி ஆத்தி தேவையில்லாம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டோமோ அப்படின்னு அந்த அண்ணக்காரனுக்கும் புரியுது. இங்க இருக்கிற இந்த குட்டி பசங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இதை கொண்டு போய் வித்தரலாம் அப்படிங்கறத அவங்களோட பிளானா இருந்திருக்கு. ஆனா இப்படி மேஜிக்கல் நைட்ஸ் குறுக்கால வந்து கெடுப்பாங்கன்னு தெரியாம போச்சுன்னு பதறி போனவனும் என்ன பண்றேன்னு தெரியாம காட்சியோட தங்கச்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்த்தா கரெக்டா ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுத்து அந்த மரீனை அந்த அண்ணங்காரன் இருந்து எஸ்கேப் பண்ண வைக்க, அவளும் என்ன காப்பாத்தினதுக்கு நன்றின்னு வேகமா ஓடி வருவாளா. நம்ம கிட்ட தான் வரா போலியா அப்படின்னு காட்சியவும் கையை வச்சுட்டு போனா, அவன் நேரம் நம்ம ஆஸ்தா போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க. அடங்க அப்பா டே ஏனா பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்சியை திருப்பி ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. அதுவே அந்த நன் அங்க இருக்கிற பசங்க எல்லாரையும் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பசங்க கிட்ட இருக்கிற மேஜிக் எல்லாத்தையும் அவன் அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டான், இனிமேல் இவங்களால வாழ்க்கையிலேயே மேஜிக்கை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லும் போது அதை கேட்டோன்னு ஹீரோ சம்மகாண்டா ஆயிடுறான். அந்த அண்ணங்காரனும் ரைட்டு 2 மேஜிக்கல் நைட்ஸ் வாய்ப்பே இல்ல கிளம்பிடலாமான்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோட பவர் லெவல்ல அவன் போட்டிருக்க கிளாஸை வச்சு செக் பண்ணி பாக்குறானா. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட மேஜிக்கே இல்லாதானே. மேஜிக்கே இல்லாத ஆள்ரா, சரி சரி நான் இந்த குள்ளக்கா பையனை டீல் பண்ணிக்கிறேன், நீ போய் அதுவும் அந்த மேஜிக்கல் நைட் ஒருத்தர் இருக்கிறான் பத்தியா அவனை டீல் பண்ணிக்கோன்னு அந்த வெள்ள மண்டையிட்ட சொல்லிட்டு ஹீரோவை எதிர்த்து நின்னா அவன் ஒரே அடியில அச்சு தூக்கி சொறி விட்டுறான். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.